நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வெப்சைட்டில் இந்த கிராஃப்ட் பார்த்தேன். இது 1775 ரூபா போட்டிருந்தது. அது நம்ம வீட்டிலே செய்யலான்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஈஸியாக செய்யலாம். அது வெறும் கார்ட்போர்டும் அப்புறம் இதுவெலாம் வச்சு நம்ம பார்க்கலாம் அது எப்படி செய்யலாம். அது 1775 ரூபா போட்டிருந்தது. நம்ம ஈஸியாக செய்யலாம். இது மாதிரி நான் ஒரு ஒயிட் அட்டையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் அட்டைன்னு இல்லை, கார்ட்போர்ட் கூட எடுத்து இந்த மாதிரி பறவை மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வரைஞ்சிருக்கேன். அதை வரைஞ்சி பெயிண்ட்டும் அடிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, க்ரீன் அடிச்சேன்னா அது உள்ளே எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், அது உள்ளே க்ரீன் இருக்கணும். எல்லாத்துலேயும் நடுவில் அதோடைய உண்மையான கலர் இருக்கணும். அந்த மாதிரி நான் மொத்தம் எல்லா பேடையும் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கண்ணு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கா மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கா மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கா மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கணும். ஒட்டும் போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கட்டை மாதிரி ஒரு மரக்கட்டை எடுத்திருக்கு. கொஞ்சம் கிளை வந்தது, விறகு கிளை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு கட்டியிருக்கு. அப்புறம் கீழவும் ஒரு கயிறு கட்டியிருக்கு. இதெல்லாம் ஒட்டுறதுக்கு. இந்த கிளை கொஞ்சம் போரிங்காக இருந்தது. நான் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் நான் பெயிண்ட் அதை அடிச்சுட்டு போகிறேன். அடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒட்டுறேன்ட்டு நீங்களே பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓட்டுறதுக்கு நான் கயிறு முன்னாடி வச்சுட்டு இந்த பேர்டை நான் பின்னாடி வச்சு இதில் கொஞ்சமாக டேப் கட் பண்ணி அதில் நான் ஒட்டிடுறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர்டு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி, அப்புறம் இன்னொரு பேர்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கணும். ஒன்று ரைட் சைடில் இருக்கலன்னா இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒட்டணும். நான் எப்படி ஒட்டுறேன்ட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இப்படியே ஒட்டிகிட்டே வருவோம். நான் ஒட்டிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஒட்டுறதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. நான் இந்த எல்லோவுக்கு மட்டும் தெரியாமல் பின்பக்கமும் கலர் பண்ணிட்டேன். அதுதான் இந்த எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் முன்பக்கம் மட்டும் பண்ணால் போதும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று இந்த பக்கம் இருக்குன்னா அப்போ தான் இந்த கிராஃப்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. ஓகே, இதை நான் ஹேங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குது கிராஃப்ட். உங்களுக்கு நான் ஹேங் பண்ணி காட்டுறேன், இருங்க. உங்களுக்கு மரக்காட்டை இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பேப்பர் ஸ்டிக் செஞ்சு அதில் கலர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பேப்பர் ஸ்டிக் கூட நல்லா தான் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மரக்கலை இல்லைன்ட்டு கவலைப்பட வேண்டாம்.
ஹேங் பண்ணிவிட்டு காட்டுறேன். நிஜமாக சூப்பராக இருக்குது ஹேங் பண்ணுற பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணியில் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். நிஜமாலே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஹேங் பண்ண உடனே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வந்துன்னு இருக்கேன். சப்போர்ட் கொடுங்க. இந்த வந்து நான் மரக்கல்லுக்கு பெயிண்ட் அடிச்சேன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். பாய், நான் கிளம்புறேன். அடுத்த கிராஃப்ட் ரோட்டில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். சாச்சா.